ஜுடிஷியல் சிஸ்டம், டிரான்ஸ்பரன்சி உருவாக்கியது அமெரிக்கா. இதைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பை எழுதும் பொழுது உறுதியாக சொன்னார். எல்லோரும் சமங்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிய பொழுது அந்த சமத்துவத்தை உடைக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் வரக்கூடிய ஆபத்து இருப்பதனால்தான் இதை எந்த கருத்து வேறுபடும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் உடன்படுகிறதா அந்த முதல் குரல் கொடுத்தார். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அதில் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் 2026 ஏப்ரல் அவங்க சொன்ன ப்ரொபோர்ஷனேட் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம எதிர்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு 7.18 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சாரம் குறையக்கூடாது, விகிதாச்சாரம் உயர்ந்தால் வரவேற்கலாமா அப்படிங்கிற ஒரு குரல் வந்தது. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதில் நாங்கள் அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் இல்ல, இந்த பிரச்சனை இப்பதான் வந்துச்சு, அதுக்காக சொல்றோம். இந்த 2 வருஷமா தான் இந்த பிரச்சனை. ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். திமுக எதிர்த்தது. எங்களுடைய தலைவரும் 2025 ஆண்டிலிருந்து இதுவரை 3 அறிக்கை கொடுத்திருக்கிறார். நாங்களும் எதிர்க்கிறோம். ஏன்னா இது அண்ணாவுடைய கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, புதிதாக ஒரு பிரச்சனை 50% மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அந்த 50% இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதித்துவம் அதிகமாவதே, தமிழ்நாட்டுக்கு அதிகமாவதே அப்படிங்கிற ஒரு குரல். பொதுவாக இந்த குரல் நியாயமற்றது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை இணைத்தாலே இந்த 50% அதிகமாகும் பொழுது தேர்தல் அரசியலில் சுலபமாக மீண்டும் வட இந்தியாவின் ஆதிக்கம் உருவாகும். 50% உயர்த்தினாலும் உருவாகும். அதனால் இன்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் முக்கியம். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்து சட்டத்தை இயற்றியது போல பிஜேபியுடைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை இயற்றி மாநில சுயாட்சிக்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் பாதுகாப்பு கொடுத்தது போல எங்களுடைய முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானம் இந்திய ஒருமைப்பாட்டையும் தென் மாநிலத்துடைய பாதுகாப்பிற்கும் இதே 543 தொடர வேண்டும். இதுதான் எந்த வழி வந்தாலும், அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ இல்ல விகிதாச்சார மாற்றத்தின் அடிப்படையிலேயோ எல்லோருக்கும் சமமான விகிதாச்சாரம் என்று கொடுக்குவோம் என்ற உத்தரவாதம் இருந்தாலோ இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்ல தேவை ஏற்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி தேவையற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை இயற்றக்கூடியவர், அவ்வளவுதான். சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல அவருடைய பதிவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பாராளுமன்றத்தில். அதனால நிர்வாக வசதிக்காக நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான வட இந்திய ஆதிக்கத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தீர்மானம். இந்தி பேசும் மாநிலங்கள், நன்றி, இந்தி பேசும் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலம் எடுத்துக்கொள்ளுங்கள். வடகிழக்குல 7-8 மாநிலங்கள் இருக்கு. ஏன் அவர்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கவில்லை? பிரதிநிதித்துவம் இல்லை. நாளைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் போல தென் மாநிலங்களும் ஆயிடக்கூடாது. அதுக்குதான் இந்த தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த 100 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும்.
அடுத்த 50 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும். நாம் சமூக நீதி அடிப்படையில் கல்வியை உருவாக்கினோம், உயர்கல்வியை உருவாக்கினோம், அதிகமான மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, நமக்குள்ள போட்டிகள் இருக்கலாம், அரசியல் சண்டைகள் இருக்கலாம், வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சி அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்கிறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா 29 பைசா. அப்ப ஏன்? இதுதான் நமக்கான அதிகாரம் இல்லை. நாம் உழைக்கிறோம், அதிகாரத்தை உருவாக்க முடியல. அதுக்காக இந்த எதிர்காலத்தில் 50% என்று சொன்னால் கூட நம்மளுடைய எப்படி 2026 ஏப்ரலில் இந்த சட்டம் வரும்பொழுது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நின்று எதிர்த்தார்களோ, இன்றைக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். 2026 அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடு இருக்கலாம். உங்களோடு காங்கிரஸ் இருந்தார்கள், எங்களோடு இன்றைக்கு மக்களுடைய முடிவிற்காக எங்களோடு இணைந்தார்கள். தவறு, நான் அரசியல் ரீதியா பேசல. ஆனால் மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது காங்கிரசும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, விசிகே இருந்தாலும் சரி, எல்லாரும் இணைந்து, ஐயுமலரும் சரி, எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை, எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு மனதுடன். மன்னவர் முடிக்கலையா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதுதான் எங்களுடைய தீர்மானம். அதில் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையுள் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவேறாது என்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்னால் பேசிய உறுப்பினர்கள் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. பிஜேபி உறுப்பினர் குரல் இங்கு கேட்கவில்லை என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது.
தொகுதி முறை செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசினா மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார் அர்த்தம்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் இங்கே பாருங்க. இருங்க சார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நிதியமைச்சரோடு கலந்தாலோசித்தோ அல்லது சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அவர்களோடு கலந்தாலோசித்தோ அல்லது மானிட்டரி டிபார்ட்மெண்டல் அவர்களோடு ஆலோசித்தோ கேபினட் செக்ரட்டரி அவர்களோடு ஆலோசித்தோ அந்த டிமானிட்டேஷன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவிக்கவில்லை. மாறாக விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, உட்காருங்க, வாங்க போஜராஜ் சார் உட்காருங்க, உங்களுக்கு தான் பேசுற, உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிற போது பிஜேபி உறுப்பினர் குரல் இங்கே கேட்கவில்லை என்று கூறியது மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. சொல்லிட்டாங்க, அதான் சொல்லிட்டாங்க, தேவையில்லை. மாண்புமிகு உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.